இந்த வீடியோவில் எஸ்பிஓ ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்பிஓலேருந்து என்ன தகவல் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். வித்ட்ரா கேன்சல் ஆக போதா, யாருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வெற்றிக்கான பாதை அப்படிங்கிற சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எஸ்பிஓலேருந்து ஏதாவது சந்தேகமாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ யாரெல்லாம் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்காகவே இந்த சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேபி யாராவது ஒருத்தருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். சரி, வாங்க எஸ்பிஓலேருந்து என்ன தகவல் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தகவல் முழுசாக வேணும் அப்படின்னா மறக்காமல் நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துட்றேன் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத. இந்த எஸ்பிஓ போர்ட்டலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கு வந்து வித்ட்ரா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாமே ₹1 போட்டு வித்ட்ரா கொடுத்தாங்களோ, அதாவது அவங்க நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காமையே வித்ட்ரா கொடுத்தாங்களோ ₹1 போட்டு அவங்களுக்கு வந்து கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு மார்னிங்குள்ளே உங்களுக்கு வந்து கேன்சல் ஆயிரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ரீஃபண்ட் வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் வித்ட்ரா ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வித்ட்ரா கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டைம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் வித்ட்ரா மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கீங்களோ ஸோ அவ்வளோ நாளைக்கு நம்மளுக்கு பேமெண்ட் போடுறதும் டிலே ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வித்ட்ரா வந்து அந்த கேன்சல் பண்ண உடனே நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டைம் வரைக்கும் இருக்கும் வித்ட்ரா வந்து மறுபடியும் ஆப்ஷன் எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வித்ட்ரா டேட் வந்து எவ்வளோ நேரம் இருக்கும், வித்ட்ரா டைம் வந்து எவ்வளோ மணி நேரம் இருக்கும், கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குறேன். ஸோ அட்மின் சார்ஜ் வந்து 20% அப்படிங்கிறது காமனாக சொல்லிட்டாங்க. அந்த அட்மின் சார்ஜுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அட்மின் சார்ஜ் பிடிச்சிக்குவாங்க. பட் நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த அட்மின் சார்ஜும் நம்மளுடைய வாலெட்டில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ அட்மின் சார்ஜ் 20% கண்டிப்பாக இப்போ பிடிச்சாலும் திரும்பவும் நம்மளுடைய வாலெட்டுக்கே திரும்பி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வித்ட்ரா வந்து உங்களுக்கு 10 டேஸ்க்குள்ளே பேமெண்ட் வரும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. சரிங்களா? ஸோ யாரெல்லாமே இன்னும் வித்ட்ரா ஆப்ஷன் கொடுக்காம இருக்கீங்களோ ஸோ அவங்க எஸ்பிஓ போர்ட்டலில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு அஃபிலியேட்டட் வித்ட்ரா ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க. ஸோ அப்படி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாலெட்டில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் டீட்டெயில் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதே மாதிரி பேமெண்ட் எல்லாமே நீங்கள் வித்ட்ரா கொடுக்கும்போது ஃபுல் பேமெண்ட்டையும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் வந்து எஸ்பிஓட ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி வந்து பேங்க் டீட்டெயிலை வந்து செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூ பேங்க் டீட்டெயிலில் பாருங்கள். சப்போஸ் அங்கே பேங்க் டீட்டெயில் காமிக்கல அப்படின்னா நீங்கள் அப்டேட்டட் பேங்க் டீட்டெயிலில் உள்ளே போங்க. ஸோ அப்டேட் பேங்க் டீட்டெயில் உள்ளே போனீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து ட்வைஸ் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டையும் ஒரு டைம், பேன் கார்டு ஒரு டைம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ணி, அதாவது அக்கௌண்ட்டில் வந்து நேமும் பேன் கார்டு நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். பட் எஸ்பிஓ போர்ட்டில் இருக்கிற நேம் வந்து அது எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரே மாதிரி நேம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அப்படி நீங்கள் வித்ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காமிக்கும். ஸோ அந்த பேலன்ஸ் ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் எஸ்பிஓலேருந்து வந்திருக்கக்கூடிய தகவல். ஸோ நிறைய பேர் பாஸ்வேர்டு வந்து இன்னும் சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் நிறையா பேர் வந்து அவங்களுடைய பாஸ்வேர்டை வந்து மித்தவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருந்ததுனால நிறைய பேர் அக்கௌண்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணி அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை வந்து வேறவங்க மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் உடனடியாக நீங்கள் உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டலில் லாகின் பண்ணி ஃபர்காட் பாஸ்வேர்டில் போய் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டு வரும். ஸோ அதை வச்சு அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பாஸ்வேர்டை மாற்றிக்கிங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஓல்டு மெம்பர்ஸ் தான் நிறைய பேர் பாஸ்வேர்டை மாற்றாமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் உங்களோட பாஸ்வேர்டை வந்து மாற்றிக்கிங்க. ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆனவங்க, பிளாக் ஆனவங்களுக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.